பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தில் ரொக்கப்பணம் வழங்குவது தொடர்பாகவும் நேரடி பயனாளரின் வங்கிக் கணக்கில் செலுத்துவது குறித்தும் தமிழக அரசு ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்த அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களின் குடும்ப தலைவர்களின் வங்கிக் கணக்கு அவசியம். அது மட்டுமில்லாமல் வங்கிக் கணக்கில் அவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் இருக்க வேண்டும். அப்படி மினிமம் பேலன்ஸ் இல்லை என்றால் அரசு கொடுக்கும் பொங்கல் பரிசு பயனில்லாமல் போய்விடும். இதன் காரணமாக நேரடியாக வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் நேர்மறை எதிர்மறை விளைவுகள் பற்றி ஆய்வு செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக இது தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. பணம் தவிர பொங்கல் பரிசுக்கான டோக்கன் அடுத்த வாரம் இறுதியிலிருந்து, அதாவது பெரும்பாலும் 20ஆம் தேதியிலிருந்து வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடி மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து மற்ற குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளில் வழங்கப்படும் என்று தமிழக அரசு தொடர்புடைய செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக, அதாவது மாத ஆரம்பத்திலேயே பெரும்பாலும் வரவு வைக்கப்படும் அல்லது 10ஆம் தேதிக்கு முன்னதாகவே வரவு வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.